ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி சண்டே. ஸோ இன்றைக்கி பற்றி நான் என்ன பேச போகிறேன்னா சிஸ்டனா மேக்னா பற்றி. ஸோ நான் உங்களுக்காக நோட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். பிகாஸ் நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சிஸ்டனா மேக்னாவில் தான் நான் வந்து ஜர்னி பண்ணியிருக்கேன். என்னுடைய வந்து தேர்ட் பேபி. ஸோ தேர்ட் பேபிக்கு வந்து அவன் வந்து பாய் பேபி. ஸோ அந்த பாய் பேபிக்கு வந்து எல்லா ஸ்கேன்ஸ்லேயுமே நல்லா தான் வந்தார். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? டன். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கண்டினியூவாக இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலி கிளியர் பிக்சர் கிடைக்கும். பிகாஸ் என்னென்னா நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, நான் வந்து நிறைய விஷயம் தேடி 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 யூடியூப்பில் தேடி தேடி ஆல்மோஸ்ட் மென்டலி ஆகிற ஸ்டேஜில் ஆகிட்டேன். பிகாஸ் எனக்கு சிஸ்டனா மேக்னா பற்றி எனக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அப்படி கேள்விப்பட்டதும் இல்லை. என் 2 பாப்பாவும் ஃபஸ்ட்டு வந்து கேர்ள் பேபி அண்ட் பாய் பேபி, தே ஆர் அப்சல்யூட்லி நார்மல். ஸோ எனக்கு அதனால எனக்கு எந்த தெரியவும் இல்லை, எனக்கு இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு கூட தெரியாது. ஸோ தேர்ட் ப்ரெக்னென்சியில் ஃபஸ்ட்டு ஸ்கேன் வாஸ் நார்மல், செகண்ட் ஸ்கேன் வாஸ் நார்மல். அதாவது தேர்ட் மந்த்து ஸ்கேன்லேயும் நார்மலாக இருந்தது. அப்புறம் 5th மந்த் அனாமலி ஸ்கேனு, அதுவும் நார்மலாக வந்தது. லாஸ்ட்டாக அந்த க்ரோத் ஸ்கேனை மட்டும் நான் வந்து 7th மந்த் எடுக்க சொன்னாங்க. பட் நான் 7th மந்த் அன்றைக்கி எடுக்கலை. ஏன்னா அவங்க சொன்னாங்க இட்ஸ் நாட் நெசசரி டு டேக், அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ ஐ டிடன்ட் டேக். ஓகேவா? அதனால நான் 7th மந்த் எடுக்காமல் டைரெக்டாக 9th மந்த்து தான் வந்து க்ரோத் ஸ்கேனை எடுத்தேன். ஸோ ஓகேவா? இதுக்கு முன்னாடி நான் சிஸ்டனா மேக்னா அப்படின்னா என்ன நான் சொல்கிறேன். ஸோ ஐ எம் நாட் அ டாக்டர், ஐ எம் நாட் அ ரேடியாலஜிஸ்ட், பட் மை எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் திஸ். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னமோ நான் அதுதான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, சிஸ்டனா மேக்னா அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய பிரெயினில் இருக்கிற ஒரு ஃப்ளூயிடுடைய ஃப்ளூயிடை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிஸ்டனா மேக்னா அப்படி சொல்கிறாங்க. ஓகே, யூஸ்வலாக இது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 28th வீக் ஆஃப் ப்ரெக்னென்சியில் இது மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு மெடிக்கலாக சொல்கிறாங்க. எனக்கும் இது பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்களோ, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கோ நான் அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ 7th மந்த் ஸ்கேனில் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ நீங்கள் வந்து பாப்பா வந்து எப்படி இருக்குது, க்ரோத் ஸ்கேனில் தான் இது வந்து ஆக்சுவலி சிஸ்டனா மேக்னா இருக்கா, பாப்பாவுக்கு லெவல் வந்து கூடி இருக்கா அப்படின்றது தெரிய வந்துடும். ஓகே, வாட் இஸ் சிஸ்டனா மேக்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது வாட் இஸ் நார்மல் லெவல் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பிலோ 10 mm வந்து இஸ் கன்சிடர்ஸ் ஆஸ் நார்மல். ஓகே, பிலோ 10 mm இருந்தால் அது வந்து நார்மல் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வை இட் கம்ஸ், ஏன் இது வருது அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் கேள்வி இருக்கும். எனக்கும் அந்த கேள்வி ரொம்பவே இருந்தது. நான் வந்து ஏதாச்சும் சாப்பிட்டுட்டேனா, நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டேனா, இல்லை நான் வந்து எப்படி சொல்கிறது, நான் ஜம்ப் பண்ணதுனால இப்படி ஆயிடுச்சா, நான் வந்து குடம் தூக்குனால இப்படி ஆயிடுச்சா அப்படின்னலாம் எதுவுமே கிடையாது. ஸோ மதர்ஸ் ப்ளீஸ் டூ காம். இது காமாக இருங்க. இது உங்களால் வந்தது பிரச்சனையே கிடையாது. இதுதான் டாக்டர் எனக்கும் அட்வைஸ் பண்ணது. ஸோ ஏனாலையோ இல்லை நம்ம வந்து எடுக்கிற ஃபுட்னாலேயோ இல்லை எதுவுமே பாதிப்பு வராது. ஸோ அது வந்து ப்ரெக்னென்சியில் 1% இல்லை 2% ப்ரெக்னென்சியில் இது வந்து காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வென் இட் ஸ்டார்ட்ஸுன்றதும் சொல்லிட்டேன். வென் இட் வில் ரெக்கவர் அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே கேள்வி இருக்கும். ஸோ இது வந்து ரெக்கவர் அப்படின்றது வந்து ஆஃப்டர் டெலிவரி வந்து அப்படியே ஸ்லோ டவுன் ஆகும். என்னுடைய கேஸில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பாப்பாவுக்கு 14 mm இருந்தது, 1.4 cm இருந்தது. ஸோ நான் அதுக்கான ரிப்போர்ட் தான் நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். ஓகேவா? ஸோ 1 செகண்ட் இங்கே பாருங்கள். ஸோ நான் வந்து நான் டாக்டர் இது மட்டும் மறைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு டேகும் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட். ஸோ இதில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா 1.4 cm இருக்குது அப்படி சொன்னாங்க. வென் ஐ டுக் இது வந்து 35 வீக் 6 டேஸில் நான் எடுத்திருந்தேன். ஸோ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நான் 7th மந்தில் எடுக்கல. ஸோ அதனால் நான் 9th மந்த் தான் எடுத்தேன். ஸோ டாக்டர் எனக்கு சொல்லிட்டாங்க, இனி ஒன்றும் பண்ண முடியாது, நீ வந்து பாப்பாவை வந்து பெற்று தான் ஆகணும். ஸோ அதனால் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுனால, சரி நான் வந்து ஓகே இவ்வளோ நாள் வச்சுக்கிட்டும் பாப்பாவை எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நானும் வந்துட்டேன். பாப்பா வர வரைக்குமே வந்து நான் சாப்பிடல, தூங்கலை, யூடியூபாக தேடினா எனக்கு எந்த விஷயமும் கிடைக்கல. ஆக்சுவலாக எனக்கு யாராச்சும் ஒருத்தர் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னலாம் நான் ஏங்குறது உண்டு. யாராச்சும் ரிப்ளை பண்ணிடுவாங்களா,
அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா, இல்லை எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்ட்டு நல்லா நான் யோசிச்சிருக்கேன். அதனால தான் மெயினாக மதர்ஸ் உங்களுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ. ஸோ நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மெயின் காரணம் நான் கோ த்ரூ பண்ணது, அந்த ரிப்ளைக்காக கெஞ்சி தேடி வெயிட் பண்ணது நீங்கள் யாரும் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஓகே, இது வந்து பாப்பா வந்து 35 வீக் 6 டேஸில் எடுத்தது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே கேள்வி இருக்கும், ஹவு அப்படின்ட்டு, ஹவு இட் கேன் ரெடியூஸ் அப்படின்னு இருக்கும், எப்படி இது ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. நோ மெடிசன் அப்படின்ட்டு டாக்டர் சொன்னாங்க. நாங்களும் கேட்டோம், ஓகே மெடிசன் ஏதாச்சும் இருக்கா, மெடிசன் ஏதாச்சும் எடுக்கணுமா அப்படின்ட்டு. தேர் இஸ் நோ மெடிசன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ யூ மே ஹேவ் கொஷன், நீ டாக்டரா அப்படின்ட்டு. கண்டிப்பாக இல்லைங்க, திருப்பி சொல்கிறேன், இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். நாங்கள் 5 டாக்டர்கிட்ட போயிட்டு நாங்கள் விசிட் பண்ணோம். ஒரே டாக்டர்கிட்ட வந்து நாங்கள் நிற்கலை. ஸோ 5 டாக்டர்கிட்ட நாங்கள் போயிட்டு விசிட் பண்ணோம். இது சிஸ்டனா மேக்னா அப்படின்னாலும் எல்லோரும் பயப்படுத்துகிற மாதிரி தான் பேசினாங்க. யாருமே காம் டவுனாக எதுவுமே பேசினல. ஸோ அதனால் நான் வந்து ரொம்பவே பயந்துட்டேன். ஸோ எனக்கு 9th மந்த் தெரிஞ்சதுனால பை காட்ஸ் கிரேஸ் நீங்கள் என்னென்ன நினச்சிக்கோங்க, நான் வந்து 9th மந்த்து தெரிஞ்சதுனால என்னமோ 2 வீக்ஸ் இருந்துச்சு டெலிவரிக்கு. ஓகே 27th வீக் எனக்கு டெலிவரி ஆகிடும்ன்ற ஹோப்பில் இருந்தேன். நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது. 7th மந்த்லேருந்து நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, அது வந்து அந்த பாதை வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா மதராக என் பாப்பாவுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு அக்செப்ட் பண்ணவே முடியாது. அது என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க. இது வந்து ஐசோலேட்டடாக இருந்தால், இதுதான் அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ். இது வந்து ஐசோலேட்டடாக இருந்து வேறு எந்த பிரச்சனையும் பிரெயினில் இல்லை, வெறும் மெகா சிஸ்டனாக தான் இருக்குது. சிஸ்டனா மேக்னா வந்து மெகாவாக தான் இருக்குது, அதாவது லெவல் வந்து ஹையாக தான் இருக்குது அப்படின்னா இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தேர் இஸ் நோ ட்ரீட்மெண்ட் ஃபார் திஸ். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் அவசியம் இல்லை. ஓகேவா? வென் யூ ஷுட் நாட் பி வரினா, இது ஐசோலேட்டடாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து வரி பண்ண தேவையில்லை. இல்லை ஐசோலேட்டடாக இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் இதை கேளுங்க டாக்டரை, ஐசோலேட்டடாக இருக்கா, இல்லை ஐசோலேட்டட் இல்லையா, இல்லை வேறு ஏதாச்சும் வென்ட்ரிகலில் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் கேட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, நான் வந்து இதுக்காக நான் தூங்காமலாம் இருந்தேன். நீங்கள் அந்த மாதிரி தூங்காமலாம் இருக்காதீங்க, சாப்பிடாம இருக்காதீங்க. ஸோ ஹாப்பி மூமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. ஓகேவா? இதுதான் நான் சொல்ல நினச்சேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை ஏதாச்சும் இருக்குனாக்கா ப்ளீஸ் டூ கமெண்ட். ஓகேவா? உங்களுக்கு கமெண்ட்ஸில் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நான் யூஸ்வலாக சொன்ன மாதிரி அந்த பெயினை என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, நான் பண்ண ஒரே ஒரு விஷயம் ஃபைனலாக நான் உங்களுக்கு சொல்லிக்க ஆசைப்பட்றேன். இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. பாப்பாவுக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நல்லா தூக்கி போட்டுருங்க. நீங்கள் வந்து பாப்பாக்காக நல்லா ப்ரே பண்ணுங்கள். நான் வந்து அப்படி தான் என்னுடைய ஜேர்னியில் நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து வயிற்று மேலே பாப்பா நான் வயிற்றில் இருக்கப்போ கை வச்சு ஏசப்பா, நான் வந்து என் சாமியை கூப்பிட்டுக்கிட்டேன். ஏசப்பா பாப்பாவுக்கு நல்லா குணமாக்கிருங்க. இன்னமும் டவுட் இருக்குது, இல்லை இன்னும் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும், இல்லை என் பாப்பா எப்படி இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை கமெண்ட்ஸில் ஏதாச்சும் கேட்கணுன்னா தாராளமாக கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என் பாப்பா எப்படி இருக்கா அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகேவா? அப்புறம் இப்போ இந்த சிஸ்டனா மேக்னா என்னுடைய பாப்பாவுக்கு வந்து 6 months ஆயிடுச்சு, என்னுடைய பையனுக்கு. ஸோ அது எந்த லெவலில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ப்ரூஃபோடு காட்டுறேன். ஓகே, பாய்.